தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தனித் தேர்வு எழுத விண்ணப்பித்த சிலர் போலி பள்ளி சான்றிதழ்களை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இந்த மோசடியின் பின்னணியில் ஒரு கும்பல் செயல்பட்டு வருவதும் அம்பலமாகியுள்ளது. விருதாச்சலம் மாவட்ட கல்வித்துறை அலுவலகத்தில் 10ஆம் வகுப்பு தனித் தேர்வு விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. விண்ணப்பங்களை சரிபார்க்கும் போது சிலர் கொடுத்துள்ள தகவல்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததை கல்வி அதிகாரிகள் கண்டறிந்தனர். இதனையடுத்து போலீசார் உதவியுடன் சம்பந்தப்பட்ட மாணவர்களிடம் விசாரணை நடத்திய போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. ஒவ்வொரு பாடத்திற்கும் சில ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் அந்தந்த பாடங்களில் தேர்ச்சி அடைய செய்துவிடுவதாக சிலர் உறுதியளித்ததாக தெரியவந்துள்ளது. அவர்கள் சொல்லும் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதினால் காப்பி அடித்தல் உள்ளிட்ட முறைகேடுகள் மூலம் தேர்ச்சி பெற உதவி செய்வதாக சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள தனியார் டியூஷன் சென்டர் ஆசிரியர் கூறியதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்களைப் போல் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் விருதாச்சலம் கல்வி மாவட்டத்தில் தனித் தேர்வுக்கு போலி சான்றிதழ்களை உருவாக்கி விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு தனித் தேர்வு எழுத விண்ணப்பித்துள்ள சிலர் போலி பள்ளி சான்றிதழ்களை உருவாக்கி மோசடியில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி அடையாத மாணவர்களை விருதாச்சலத்தில் தனித் தேர்வு எழுத வைக்கும் முயற்சியில் ஒரு கும்பல் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இது தொடர்பாக விருதாச்சலம் கல்வி மாவட்ட அதிகாரி வடிவேலுவுடன் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். போலியான முகவர்கள் எப்படி வந்தார்கள் சொல்லிட்டு நம்முடன் பேசுவதற்காக விருத்தாச்சலம் கல்வி மாவட்ட அதிகாரி வடிவேல் இருக்கார். அவரை கேட்போம். சார், எவ்வளோ மாணவர்கள் இங்கே வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க? இதில் போலின்னு சொல்கிறீங்களா, அது எந்த விதமான போலியாக உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டது? கிட்டத்தட்ட ஒரு 150 முதல் 200 மாணவர்கள் வெளியிலிருந்து வேன் மூலம் எங்கள் அலுவலகத்தின் எதிரில் கொண்டு வந்து இறக்கப்பட்டார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டதன் அடிப்படையில் அந்த மாணவர்களுடைய ஆன்லைன் விண்ணப்பங்களை நாங்கள் ஆய்வு செய்ததன் அடிப்படையில் அந்த முகவரியானது தவறாக இருந்தது. அவனிடம் விசாரித்த பொழுது சரியான சொந்த முகவரியை அவனால் கூற முடியவில்லை. இப்போ கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கல்வி மாவட்டத்தில் படித்தார்களோ அந்த கல்வி மாவட்டத்தில் மாணவர்கள் எழுத முடியும். இப்போ வந்த மாணவர்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், யார் மூலியமாக இங்கே வந்ததாக தெரிய வந்திருக்குது? இது மாணவர்களை விசாரித்த பொழுது அவர்கள் சரியான தகவல் தரவில்லை. ஆத்தூர், சேலம், நாமக்கல் போன்ற மாவட்டங்களிலிருந்து மாணவர்கள் வந்தார்கள். ஆனால் அவர்களிடம் விசாரித்த பொழுது நான் அவரிடம் சென்றேன், இவரிடம் சென்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அது மேற்கொண்டு அவர்களிடம் விசாரணை செய்த பிறகுதான் தெரிய வரும். சரி, எவ்வளோ மாணவர்கள் வந்தாங்க? எவ்வளோ அந்த மாணவர்கள் யார் மேலே ஏதாவது பழி சுமத்திருக்காங்களா? அந்த பழி சுத்த நபர்களை பற்றி ஏதாவது இப்போ விசாரணை நடைபெற்று வருதா? டியூஷன் சென்டர் மெயினாக அந்த தனி தேர்வுகளுக்கு டியூஷன் சென்டர் நடத்தக்கூடிய அந்த நபர்களைத்தான் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அது எந்தெந்த டியூஷன் சென்டர் என்பது இனி வரும் காலத்தில் தான் தெரிய வரும். அரியலூர், ஆத்தூர், அதாவது சேலம் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களை ஒன்று திரட்டி இங்கே தேர்வு எழுதினால் உங்களை நாங்கள் தேர்ச்சி பெற செய்வோம், அதற்காக பல மாணவர்களிடம் பணமும் பெற்றுக்கொண்டதாக தகவல் இருக்குது. முதல் கட்ட தகவல் தெரிந்திருக்குது. இனி வரும் காலையில் புகாரின் அடிப்படையில் காவல்துறை விசாரணை நடத்தினால் மற்ற உண்மைகள் வெளிவரும் என அவர் தெரிவித்திருக்கார். புதிய தலைவருக்காக ஸ்ரீதர்.